யாருடா நீ? நான் கேக்குறேன், யாருடா நீ? கத்தி நீ வெட்டினா தான் வெட்டுமாடா? நான் வெட்டினாலும் வெட்டும். இந்த கேள்விக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா உத்தரவு போட்டிருக்கிறார். ஐயா அங்குச்சாமி, இந்த காந்திமதி சீட்டை நீங்க அன்னைக்கே எடுத்து போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் தமிழ்நாடே இந்த பக்கம் திரும்பி இருக்குங்கய்யா. அன்புமணி Day 1 being a spy in ராமதாஸ் பொதுக்குழு. அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. தோட்டத்துல எடுத்து செய்ய கொடுத்து, அதுதான் என் கருத்து. ஐயா ராமதாஸ் ஐயா, எரியுதா? கதகதன் இருக்குமே. இருக்கு, எங்களுக்கு இருக்கு. திராவிட இனத்திற்காக, தமிழ் சமூகத்திற்காக, சமூக நீதிக்காக எனக்கு சீட்டே தரல. நான் அரசியலை விட்டு விலகிறேன். பாமக 2 இருக்கு, அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியா இருக்கு. இதுல பெரியய்யா ராமதாஸ் அதிமுகவோட தான் சேருவாரு, சின்னையா அன்புமணி பாஜகவோட தான் சேருவாரு. அப்ப பாஜகவும் அதிமுகவும் அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. இது என்னங்கடா இது? என்ன கர்மாத்திரம் கொடுத்த உறவு முறைடாது? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்களா. பெத்த தகப்பன் தன்னோட மகனை பார்க்க இங்க இருந்து மலேசியா வரைக்கும் போக வேண்டியது. அந்த பக்கம் அப்பாவாலையும் பிரச்சனை, இந்த பக்கம் அப்பாவாலையும் பிரச்சனை. அப்பாவால் கைவிடப்பட்டவர்கள் சேர்ந்து அன்புமணியும் விஜய் வேணா சேரலாம். இது நல்ல லாஜிக்கா இருக்கும். இல்ல நீங்க வேணா அந்த கூட்டணியை ட்ரை பண்ணலாம். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உட்கார்ந்து பேசுவோம் எபிசோடில் உட்கார்ந்து பேசுறீங்களாடா? டேய், யாருடா நீ? நான் கேக்குறேன், யாருடா நீ? கத்தி நீ வெட்டினா தான் வெட்டுமாடா? நான் வெட்டினாலும் வெட்டும். இந்த கேள்விக்கு 5 மதிப்பெண்கள் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா உத்தரவு போட்டிருக்கிறார். பிங்கி பிங்கி பாங்கி பாதர் அப்படின்னு காந்தி சொல்றாங்க. என்னங்கடா இது? செயற்குழு கூட்டம். நீங்க எல்கேஜி ரைம்ஸ் மாதிரி ஒரு மேடம் மேடையில ஏத்தி விட்டு எழுத்து கூட்டி வாசிச்சுக்கிட்டு, உங்களுக்கு எல்லாம் இந்த டைலாக் எல்லாம் பேசுறதுக்கு எழுதி கொடுத்தா முதல் நாள் நைட்டு மனப்பாடம் பண்றத தவிர வேற என்ன வேலை? நேத்து குட்டி பையன் விஜய், அந்த பையன் முந்தின நாளே பேப்பரை அடிச்சு பார்த்து பேசுறாப்புல. பார்த்து சொல்ல தப்பு இல்லைங்க. அதுக்கு நீ யாருடா? நீ போட்டிருக்க மதுரடா, நீ கிளம்புடா, உன்னை மிரட்டுண்டா, உருட்டுண்டா. அதுவாக ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். இது என்ன மாடுலேஷன் கர்ம இது. இதை இன்று இந்த வடையை சுட்டு இருக்கிறார்கள் ராமதாஸ் வகையராக்கள். தோசை அம்மா தோசை, ஐயா சுட்ட தோசை. என்னத்தை கலந்து சுட்டாரோ தெரியல. என்ன அதிகமா ஊத்தி முருகல் தோசை வேணும். யார் கேட்டது? இவ்வளவு நாள் அவங்க யாரு? காந்திமதின்னு தானே பேர் வச்சிருந்தாங்க. இப்ப ஸ்ரீ ஸ்ரீ சபல ஸ்ரீ சுபஸ்ரீ வித்யஸ்ரீ என்னென்னமோ பேரு ஸ்ரீ எல்லாம் போட்டு ஸ்ரீ ஸ்ரீ காந்திமதி ஸ்ரீ. அப்படி சொல்லல, ஸ்ரீகாந்தி அப்படி சொன்னாங்க அவங்க தன்னோட பேரை. ஓ, அப்படின்னா ஸ்ரீகாந்தி அப்படி சொன்னாங்க அவங்க பேரை தன்னோட பேரை. இந்த ஸ்ரீகாந்தி சும்மா இருக்க மாட்டாடா அப்படி சொல்லாம அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஸ்ரீகாந்தி இருக்கிற வரைக்கும் ஆட்டை இங்க ஐயா பழிக்காதுடா. ஏற்கனவே நீங்க ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரும் பாதிப்பிலிருந்து தமிழ்நாடு மீளல. அந்த அன்புமணியை வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டு சார் இப்படி ஒரு சீட்டை கையில வச்சுதான் சார் நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயா அங்குச்சாமி, இந்த காந்திமதி சீட்டை நீங்க அன்னைக்கே எடுத்து போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் தமிழ்நாடே இந்த பக்கம் திரும்பி இருக்குங்கய்யா. இன்னொரு ஐயா, உங்களை மாதிரி ஒரு ஃபாதர் தாங்க அன்புமணியால எதிர்கொள்ள முடியும். இந்த மாதிரி ஒரு அக்காவை அவரால் எதிர்கொள்ள முடியாதுங்கய்யா. ஐயாவே சொல்றாரு, என்னை போல ஒரு தகப்பன் யாருக்காவது கிடைப்பானா? ஐயா உண்மையிலே சொல்றேங்க, இப்படி ஒரு அப்பா உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. தான் பெத்த பிள்ளை, நான் அரசியலா தான் சொல்றேன், தான் பெத்த பிள்ளை அரசியலா ஒன்னத்துக்கும் உதவாத ஒருத்தரா இருந்தாலும் பரவாயில்லன்னு
மத்திய மந்திரி ஆக்கி கோட்டு சுட்டு போட்டு அழகு பார்த்து பல்வேறு கரப்ஷன்ல மாட்டினாலும் பரவாயில்ல, நீ நல்லவன்டா அப்படின்னு அவர்கிட்டயே நல்லவர்னு சொல்லி அவரையே நம்ப வச்சு, ஆம்புலன்ஸே நீ உருவாக்குனது தாண்டா, ஆம்புலன்ஸுங்கிற கான்செப்டே நீ கண்டுபிடிச்சது தாண்டா பிள்ளை அப்படின்னு சொல்லி அவரை உசுப்பி விட்டு, தமிழ்நாட்டுக்கே நம்ம தான் சமூக நீதினா என்னன்னு சொல்லி கொடுத்தோம். சாதி வெறியில் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் ஆட்படுத்தி சீரழிய வைக்கிறது அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டிய இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை இந்த வரலாறு கண்டதே இல்லைங்க ஐயா. அதை இன்று நீங்கள் சொல்லி வேதனைப்படுகிறீர்கள். இளவரசன் திவ்யாவில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு தலித் குடியிருப்புகள் ஏற்கனவே சொல்லிவிட்டது, பல்வேறு ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுடைய குடியிருப்புகள் இப்படி ஒரு அப்பா இப்படி ஒரு பையன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. வருக, வாழ்த்துக்கள். இதுக்கு அடுத்தடுத்து இவங்க நடத்திய கூத்துக்கள் தான் பையனா வச்சு சண்டை. அன்னைக்கு நடுராத்திரி போட்டு புலம்புறாரு, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா டேய். அவரு எனக்கு என்னமோ ஓகே, நம்ம கலாய்க்கிறதுக்காக சொல்லலை, அவர் வயசாயிருச்சு, அதனால பார்த்து தான் படிக்கிறாரு. இங்கே ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் போகுது, அதெல்லாம் படிக்கிறாரு. குரலுமே கூட அவருக்கு வந்து ஏதோ டிமிக்கிரி பண்ண மாதிரி மாறிடுச்சு. நான் முதல்ல ஏன்னு நினைச்சிட்டேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறமேட்டுக்கு தான் சேனல்ல இருந்து ஒருவேளை 1.5ல ஓட்டி விட்டு நம்ம எப்பவும் கேட்போம்ல, அப்படி எதுவும் இருக்கு போல் இருக்குன்னு ஸ்லோல வச்சு கேட்குறேன். அப்புறம் அவர் தான் சரி ஓகே வயசாயிருச்சு அப்படின்றது, அவர் வாழ்க்கையவே -1.5ல போட்டு போயிட்டாரு அன்புமணி. பாமகவை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டாரு. யாரு? ஜானாருக்கு பேமெண்ட் வாங்கிட்டு அவன் செட்டில் ஆயிட்டா பக்காளி. நம்ம கட்சி நாசமத்து போயிடுச்சு தம்பி. அமரேந்திர பாகவலியாகிய நான் அப்படின்னு வசனம் பேசினாங்க. அவரு இப்ப பல்வேறு ரியலைசர் பார்த்திருப்பீங்க பலரும். பாமகவினுடைய செயற்குழு எனக்குத்தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு இன்று ஐயா ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 27 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார். செயற்குழுவினுடைய முடிவு தான் இறுதி முடிவு. என்ன முடிவு? கட்சி அளிக்கிறதா? இல்ல, அது ஒரு முடிவு. ஆனா அது தீர்மானமா வரல. பட் நிகழ்ச்சிகள் மூலமா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு சில தீர்மானங்கள் இருக்கு. அந்த தீர்மானங்கள் என்னன்னா, அவங்க பேர் என்ன, புரட்சி தலைவி ஸ்ரீகாந்தி இல்லைங்க, மருமகள் ஜாதிப்பா இல்லைங்க, இவங்க அந்த புரட்சியாளர் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்க, பெண்கள் பாதுகாப்பு தான் என்னுடைய இதுன்னு. இவருங்க மருமகங்க இவருக்கு, ராமதாஸ் ஐயாவுக்கு. அவரு அவங்களா செலமியா, அவங்க வந்து சேமியா அன்புமணி, அவங்க வந்து சௌமியா அவங்கள வந்து பசுமை, அது என்ன அது பசுமை தாயகமா அந்த இதுல இருந்து நீக்கிட்டாரு ஐயா. இப்போ தமிழ்நாடே கொந்தளிக்க போகுது. இப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பெண்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, செந்தில் பாலாஜி தலைமையில பெண்கள் நாயகத்துல இருந்து சௌமியாவை நீக்கிட்டாரா? அது எப்படி? தாயகம் வந்து வைகோ ஓடதில்ல, பசுமை தாயகம் ப்ரோ. மறு வீட்டுக்கு தானே நீங்க வந்தீங்க, என்ன தாயகம்? அந்த பத்திரிக்கை ஐயாவோடதா? எது பசுமை தாயகம்? இல்லைங்க, அது பசுமை விகடனோடதுங்க, அது தனிங்க. பசுமை விகடன் குரூப் தானா பசுமை? இது எந்த கேட்டகரியில வருதுன்னு தெரியல. பசுமை தாயகம் தனிங்க, அதுல சௌமியா அன்புமணி தான் அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து நீ போதும் கூப்புல இருந்தது இறங்குங்கன்னு சொல்லிட்டு ஐயா பத்தி விட்டாரு. இப்ப தனக்குன்னு இருந்த ஒரு 4 ஆதரவாளர்கள், அந்த 4 ஆதரவாளர்களை வச்சு அந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அம்மையார் செலமியா அவர்கள் இப்போது அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். செலாமியா மேடம், எதிரிக்கு கூட இப்படி வரக்கூடாது மேடம், ஆனா உங்களுக்கு வரலாம் மேடம். ஏன்னா நீங்க RSSக்கு அப்படி அழகா வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு இது நடக்கலாம். இது ஒண்ணு நடந்துருச்சு. அப்புறம் ஃபார்ம் A, B இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த அதிகாரம் முழுக்க செயற்குழு முடிவெடுத்து ஐயா ராமதாஸ் அவர்களிடமே ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்க. ஐயாவுக்கு இப்போ AB அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய லெட்டர்னு தான் தெரியுமே தவிர ஃபார்ம் A என்ன சொல்லுது, ஃபார்ம் B என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிற நிலைமையில ஐயா இல்லை. ஏன்னா ஐயாவுடைய பேச்சுல இருந்து சொல்றேன், ஐயாவை ட்ரோல் பண்றதுக்காக சொல்லலை. ஐயாவுக்கு உண்மையிலேயே வயசாயிருச்சு. ஏன்னா ஒரு வாழ்ந்துகட்ட மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது ஊர்ல சொல்லுவோம். அரசியலா ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிவிலேஜோடு அவர் அப்படியே தன்னுடைய அரசியல் வாழ்க்கைய கடந்து போறதுதான் ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு. அன்புமணிக்கு இளமை திரும்புதா? இது அன்புமணியே அதுல பாதி வயசு தானேங்க அவருக்கு. அத சொல்லல, இவருக்கு இருக்கக்கூடிய அப்ளை பண்ணாரா? அவரே ஸ்பெஷல் கோட்டால தான் பார்லிமெண்ட் போய், அது ஒரு பக்கம். இப்ப என்னன்னா தாய்மானவர்களை அப்ளை பண்ண சொல்லுங்க. இல்ல ஐயா, நீங்க வந்து தோட்டத்துல இருக்கிறத விட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு அருமையான ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இன்பச்சோலையா, அன்பு சோலையில வந்து இணைஞ்சிருங்க. நீங்க இப்படியான அன்பு சோலையில தான் இருக்கிறாரு. ஜிகேமணி, இவரு, அவங்க பொண்ணு ஸ்ரீகாந்தி, எல்லா வயசானவங்களும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, நீங்க அங்க இருக்காதீங்க. அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டை மட்டுமே நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதோ சொல்வதெல்லாம் உண்மையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும். கிளம்பி நீங்க வந்து அன்புச்சோலைக்கு வந்துட்டீங்கன்னா
நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மு.க. ஸ்டாலின். ஆனா நான் என்ன சொல்றேன் பார்த்துப்பாரு, லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து சமூக பொறுப்புணர்வோட செயல்படுறவங்க. தைலாபுரத்துக்கு போகணுமா? இல்ல அவங்க வந்து சாலையில ஒரு வாகனம் வேகமா போனாலே அத குறுக்க போய் எப்படி இந்த ரோட்ல நான் 40 தாண்டுற அப்படின்னு சொல்லி வழிமறிக்கிறவங்க. அப்படி காரை நிப்பாட்டி கதவை திறந்து பார்த்தா வண்டி ஓட்டுனது கரிகாலனா இருக்கு. தண்ணி. ஓகே, லட்சுமி மேடம் என்ன சொல்ல? லட்சுமி மேடம் வந்து சௌமியா அன்புமணி அவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரச்சனை இந்த குடும்பத்துக்குள்ள அப்படின்றத சௌமியாவை கூப்பிட்டோ அல்லது ஸ்ரீகாந்தியை கூப்பிட்டோ ராமதாஸ் ஐயாவையும் இவரையும் வர வச்சு யார் பண்றது ஆக்ஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்லணும். இனிமே லட்சுமி ராமகிருஷ்ணன் இப்படி ஒரு எபிசோடே பண்ணக்கூடாதுங்கிற நிலைமையை நோக்கி தள்ளுவது சும்மா நினைச்சிடாதீங்க. தமிழ்நாட்டுல இதுவரை நீங்க பார்த்தது 1000 சொல்வதெல்லாம் உண்மை எபிசோட் நீங்க நடத்தி இருக்கலாம். இது 1000ல் 1 கிடையாது. இது மாதிரி ஒரு எபிசோடு தமிழ்நாட்டு வரலாற்றிலே நீங்க பார்க்க முடியாது. அப்படி ஒரு எபிசோடா இருக்கு. களை கட்டுது. அதாவது இவ்வளவு நாள் பொத்தி பொத்தி வச்ச பிள்ளை மேகலை, மணிமேகலை, அதனால வெக்க விட்டு போகலன்னு யார் யாரெல்லாம் மறைச்சு. அதாவது ஒரு குட்டி பையங்க, அவர் அந்த பையனுக்கு கூட போஸ்டிங் கொடுத்ததுக்கு அன்புமணி வந்து சத்தம் போட்டாரு. அவர் முகுந்தன் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ பாதிக்கப்பட்ட பையன் அந்த வழியிலிருந்து பேசுகிறாப்னா அவருக்கு மூத்த பிள்ளை அவரு அக்கா அந்த பையன் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அதாவது நம்ம வீடுகள்ல எல்லாம் கல்யாண பத்திரிகை பேர் போடும்போது தாய்மாமா பேரையோ அண்ணன் பேரையோ சித்தப்பா பேரையோ எழுதும்போது ஃபாண்ட் சைஸ் 18னா 18ல தான் சித்தப்பா பேரும் வைக்கணும், மாமா பேரும் வைக்கணும், பெரியப்பா பேரும் வைக்கணும். இதுல 18 அதுல 19 வச்சுட்டோம்னா வீட்டு வாசல்ல ஒரு குழாயடி சண்டை நடக்கும், சமையல் பரிமாறும் போது ஒரு சண்டை நடக்கும். லிட்டரலா நான் அதை இன்னைக்கு மேடையில பார்த்தேன். அந்த பையன் என்ன நினைச்சாப்புலன்னு தெரியல. ஏமா நேற்று வந்து நீ மட்டும் அமைச்சராகலாம், அது ஒன்றிய அமைச்சராகலாம், எம்பி ஆகலாம், ராஜ்யசபாவுக்கு போகலாம், என் உடனத்தை தம்பி ஒரு கட்சி பொறுப்பு வந்தது உனக்கு ஆவலையாடா அப்படின்னு கேட்கிறான். கட்சியில சேர்ந்தது 2004. அதே 2004 ராஜ்யசபா எம்பி ஆவறீங்க. அதே 2004 நீங்க மத்திய அமைச்சர் ஆவறீங்க. அடா படான்னு சொல்லல, அப்படியே உரிமையை ஏற்றிக்க வேண்டியதுதான். வீட்டுக்குள்ள பேசும்போது மாமா அது சொல்லலாம், தாய் மாமா தானே, உரிமையா சொல்லலாம். டேய் மாமா அப்படி லெவலுக்கு பேச விட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் இதை ரசிக்கிறார் அப்படின்றதா, இல்ல வேறு ஆற்றாமையில இது இப்படிதான் பேசி ஆக வேண்டிய நெருக்கடி அப்படின்னு ஐயா ராமதாஸ் தள்ளப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது. ராமதாஸ் ரொம்ப நாளா வீட்டுக்குள்ள வச்சு மை சன் அப்படின்னு லாக் பண்ண பார்த்தாரு. கவுண்டர் பண்ணி ஒரு கட்டத்துல உடைச்சிட்டாரு. ஓ அந்த பையன் அப்புறம் இவ்வளவு நாள் வெளியிலேயே வராம இருந்த ஸ்ரீகாந்தி, ஸ்ரீ காந்தி அவர்கள், இவங்க எல்லாம் இல்ல எதுக்கு அந்த ஸ்ரீ போட்டாங்கன்றதுக்காக தான் அந்த அழுத்தல். எதுக்கு ஐயா ராமதாஸ் யாரு? சமூக நீதி காவலர். சமூக நீதிக்கு ஸ்ரீக்கும் என்ன சம்பந்தம்? அது தேவையா இல்ல. அப்புறம் என்ன அதை போட்டுக்கிட்டு அதுல மேடையில பெருமை வேற, அதனாலதான் அந்த வன்மம், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல ஸ்ரீகாந்தி அப்படின்றது வந்து அவங்க சிரித்த முகத்தோடு இருப்பார். சூரியகாந்தி அதுதான் அது ஸ்ரீகாந்தி. அப்ப சி போட்டு சா போட்டு மேல சுழிச்சு விட்டு துணையெழுத்து போட்டு மேல சுழிச்சு விட்டு சிரி அப்படின்னு போட்டுக்குங்க. சிரியா? ஹே சிரி ஆனாயிருச்சு அப்படி போட்டுக்குங்க. அப்புறம் ஸ்ரீன்னு எதுக்கு சர்வத்துல அந்த அது பேர் என்ன சமஸ்கிருத பேரை போட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம். ஒரே பேர்ல ராமதாசு அப்படி வைக்கல, ராமதாஸ் தாசு தாசு வைக்கல. இப்ப இப்படியான நிலைமையோடு இந்த மீட்டிங் நடந்து முடிந்திருக்கிறது. மேடையிலேயே ஏறியல. இதுதான் தொடக்கமே. இனிதான் ஐயாவோட ஆட்டத்தை பார்ப்பதான் எல்டரோட ஓப்பனே ஆகுது. ஸ்ரீகாந்த் என்ட்ரியே இங்கதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயாவுக்கு இப்படி எல்லாம் இருக்கு பிரச்சனைன்னு சொன்னப்ப அவரை ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற வீடியோ விட்டாங்க. இப்ப இன்னமேதான் ஆட்டோன்றாரு. இப்ப என்ன வீடியோ இறக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா அந்த கஸ்கி அந்த வீடியோ கூட ஐயா வெல்கம் யா. இந்த தமிழ் சமூகம், இணைய சமூகம், ஜென்சி கிட்டுக்கு ஐயா ராமதாஸ் யாருன்றதை நிரூபிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு. இப்போ ஒரு ரீல் வந்துகிட்டு இருக்குல்ல, அது என்ன ரீல் சந்தோஷ்? யார் யாரு? ஸ்ரீ காந்திமதி அக்காவும் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணிய டிங்கா 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 ஓயா ஓயா ஓயா. இல்ல இப்படி போடலாம். அன்புமணி டே 1 பீயிங் எ ஸ்பை இன் ராமதாஸ் பொதுக்குழு. அப்பாவுக்கு வயசாயிருச்சு, அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. இறந்திடவா ஐயா உட்கார வச்சுறாங்க. இப்படி ஐயாவை வந்து ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் உண்மையிலே இன்னைக்கு ராமதாஸ் ஐயா பேச வேண்டிய நெருக்கடியை
உருவாக்கியது அன்புமணி ஐயா தான், அதை மறுக்கவே கூடாது. அன்புமணி ஐயா கேப் கிடைக்கிற இடத்துலலாம் போய் எங்கள் அப்பாவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு, அவர் வந்து குழந்தையா இருக்கிறாரு, அவருக்கு வந்து பேசுறது என்ன பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது இப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான் அப்படித்தானே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ராமதாஸ் ஐயா வந்துடுறாரு. அதனால ஏறி நின்றுக்கிட்டு கையாமையான்னு அழுதுகிட்டு இருக்காரு. எதுக்கு? கையறு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மையா இருக்குன்னா உங்க வீட்டுக்குள்ள உட்காந்து அழுங்க. அத்தா தண்டி தோட்டம் இருக்கு, அத்தா தண்டி ஏக்கர்ல காம்பவுண்ட் சவுர் இருக்கு, உள்ளுக்குள்ள உட்காந்து அழுங்க. வீடுதான் தம்பி இருக்கு, அது குழப்பல கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் சொல்றேன் அன்பு சோலை வாங்க. கேட்கறதுக்கு அரசாங்கமே பல பல முதியவர்களை கூட்டு வந்துருப்பாங்க. நிறைய திட்டங்கள் இந்த அரசாங்கம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாய்மானவராக பல்வேறு திட்டங்களை உங்ககிட்ட நான் வந்து நிக்கணுமா ஐயா, அவர்கிட்ட வேணாங்கய்யா, அன்பு சோலை போங்க. என்னங்க இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சரி ஓகே ஐயா, உங்களுக்கு இப்படி வந்திருக்கு ஆனா சரி வேணாம் தெரியண்டா நீ எங்க வரவேன்னு. ஓகே, இப்படி ஒரு பக்கம். அப்புறம் ராமதாஸ் அவர்கள் பேசிய பல விஷயங்கள்ல கூட்டணி முடிவை நாம் தான் எடுக்க போகிறோம். ஹைலைட் இருக்கு. ஸ்ரீகாந்தி இன்றைக்கு ஓப்பனா ஒன்னு உடைச்சிருக்கிறாங்க. இந்த எதிரிகளுக்கு பின்னாடி இருப்பது யாரு? RSS சங் பரிவார கும்பல் அப்படின்னு ஒரு போடு போட்டு. அது எதுக்கு? அவங்க சொன்ன மாடலேஷன்லயே சொல்லிடுவோம். எங்களை பார்த்து, எங்களுடைய தலைவரை பார்த்து திமுகவின் கைக்கூலிகள்னு போற இடத்தில் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? எங்களை திமுக இயக்குகிறது என்று சொன்னால் உங்களை RSS இயக்குகிறது தானே? அடேங்கப்பா வர வாவ். இப்பதான் அக்கா வந்து சரியான இடத்தை தொட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்க குரூப்பை இயக்குறது பூராமே RSSன்னு என்னமோ இன்னைக்கு மேடையை பிடிச்சிக்கிட்டு கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க. உங்க ஐயா அன்புமணி கிட்ட பேசுறதை தவிர்த்துட்டு இந்த தமிழ் சமூகம் என்ன பேசுது அன்புமணியை பத்தின்னு கேட்டிருந்தாலே கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க ராமதாஸ். கண்ணுக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நக்சல்பாரி இயக்கத்திலிருந்து வந்த தோழர்கள், மாவோயிஸ்ட் கட்சியிலிருந்து வந்த தோழர்கள், சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சென்ற ஆயுத பயிற்சி பெற்றுவிட மாட்டோமா என்று ஏங்கி கொண்டிருந்த தோழர்கள், இந்தியாவில் புரட்சி நடந்து விடாதா என்று காத்து கொண்டிருந்த தோழர்கள், சாதி வெறியோடு சுற்றி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மனம் திருந்தி கார்ல் மார்க்ஸையும் பேராசான் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள். இன்னைக்கு உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது யாருன்றத கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. அந்த சமூக மக்கள் கிட்டேயே தலித்துகள் மீதான ஒவ்வாமை என்கிறது இல்லாம இருந்த காலத்தில் அவர்களுக்குள்ள வந்து சுயசாதி வெறுப்பையும் வக்கிரமத்தையும் ஊட்டியது. அந்த நெருப்புல அன்னைக்கு உங்களுடைய வாக்கரசியலுக்காக குளிர்காய்ந்தீர்கள்ல, அந்த நெருப்பு தான் இன்னைக்கு உங்க வீடு வரைக்கும் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து அப்படியே நெருப்புன்றத சொல்லலை, பொலிட்டிக்கலா சொல்றேன். அது வந்து இன்னும் அணையல. ஏன்னா பல பேருடைய சாபம் அதுல இருக்குல்ல. வானரங்கள் சும்மா இல்ல, வச்சாலும் வச்சிருவாங்க. ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா அவர் மீது பல்வேறு அவர் எதிரியாக கூட இருக்கலாம். ஆமாங்க, எஸ்வி சேகருக்கெல்லாம் எஸ்கார்டு இருக்கும் போது ஆமா ஐயா ராமதாஸுக்கு இருக்கிறது தப்பு இல்ல. என்னங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவரால் ஒருத்தன் பக்கம் வச்சானா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, ஒண்ணும் இல்ல, நம்மளே டம்மி பாவா. நம்ம சொம்பு எடுத்து தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அடியில அந்த சொம்புல ஏதோ சிப்பு வச்சிருக்காங்க, சோப்பால சிப்பு வச்சிருக்காங்கன்றாங்க. அப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் இது எல்லாத்தையுமே வந்து அவரை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அதன் அடிப்படையில் இருந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கப்படுகிறது. அப்புறம் ஒரு மூத்த அரசியல் தலைவர் இவ்வளவு பொலிட்டிக்கலி தன்னுடைய வீக்காக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் எங்கேயுமே கிடையாது. அந்த மேடையில் வந்து அழுது புலம்பி ஒரு பவர் சென்டரா நீங்க இருக்கீங்க. அத்தா தண்டி கூட்டத்தை கூட்டிட்டீங்க. ஒரு இளைய தலைமுறைகிட்ட தான் பாமக இருக்கு அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த பலருக்கும், அதால குளிர்காயலாம்னு நினைச்ச RSS கும்பலுக்கும், இல்லடா இந்த ராமதாஸ் இன்னும் வலுவாதான்டா இருக்கேன், ராமதாஸ் கூட்டினாலும் கூட்டம் வரும்டா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டீங்க. அப்ப அந்த ஐயா கூட்டினாலும் கூட்டம் வரும் அப்படி நீங்க நிரூபிச்சப்ப அங்க அந்த ஆளுமையோடயே பேசணும். அந்த ஆளுமையோடு பேசினாதான் வரும். அதை விட்டுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றேன்ற பேர்ல இவர் பேச தொண்டர்கள் இருக்கக்கூடியவர்கள் ஐயா 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 அவங்க பாவம், அவங்களுக்கு அவ்வளவுதான். ஆனா நீங்க உங்களை வந்து ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்க அப்படிங்கிற பொருள் அதுல இருந்து வருகிறது. சரி ரைட்டு, கூட்டணி தீர்மானம் 25 தொகுதிகளில் நாங்க வெற்றி பெற்று ஆட்சியில் பங்கு கேட்போம்ன்றீங்க. 25 தொகுதி உங்களுக்கு யார் கொடுப்பா அதை சொல்லுங்க. ஆல்ரெடி ஒன்னா இருந்தப்பே உங்களுக்கு 23 தான் கொடுத்தாங்க. இப்ப 25 தான் உங்களை நீங்களே சுருக்கிக்கிறீங்க. அதாவது 1க்கு 9 பிரிவா இருக்கிற காங்கிரஸே எங்களுக்கு 40 சீட்டு வேணும்னு கேட்குது. நீங்க நின்று
அதிகாரத்துக்கு வந்து அது பேர் என்ன சின்னம்லாம் வாங்கின ஒரு கட்சி இப்ப இல்ல. காங்கிரஸுக்கு 40. ஆமாங்க, அவங்க தரப்புல இருந்து கேட்கறதெல்லாம் சொன்னாங்க. 69 தான் வாங்கினவங்க தானே அவங்க. 40 தான் கேட்டிருக்காங்கல்ல, இப்ப 40 கேட்கறதா சொல்றாங்க. அப்புறம் 25லயே போதும் அப்படின்னு போன தடவை கொடுத்ததையாவது கொடுங்க அப்படின்னு ஒரு தரப்பு ஓடுது. அப்படி ரிப்பீட் பண்ணா போதும் அப்படின்னு பல பிரவீன் சக்கரவர்த்திகளை உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு அவர்கள் பதில் சொல்லி அது கூட்டணி அவங்க பேசி முடிவெடுத்துக்கிட்டா அது அவங்க பிரச்சனை. உங்களை மாதிரி வெளியில வந்து புலம்ப ஆரம்பிச்சாங்களா? இல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் புலம்புனாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்களே திருப்பிக்கிட்டு வந்து RSS கைக்கூலி அணி பேசாம இருக்க மாட்டியா நீன்னு திருப்பிக்கிட்டு கேட்கறாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பார்த்து என்ன சோழியம் குடும்பி சும்மா ஆட மாட்டேங்குதே எதுக்கோ ஆடுதே அப்படின்னு கரெக்டாக பார்த்து நூலை பிடிச்சி விட்டாப்புல. அப்போ அவரை வந்து டங்குன்னு கேட்குறாப்புல. அவங்க உங்களுக்குள்ள இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டா பரவாயில்ல, நீங்க எதுக்கு வெளியில இருக்கிறவங்களை பற்றி. அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து பார்க்கும்போது 25 நீங்களே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, உங்களை 25 சீட்டு யார் கூப்பிட்டு கொடுக்க போறப்ப? ராமதாஸையா வளர்க்கணும். நான் கூட்டணி முடிவு நீங்க தான் எடுக்க போறீங்கன்னா இப்ப திமுக கூட கூட்டணிக்கு போக போறீங்களா? அவர் RSS அடிமன்ட்டீங்க அன்புமணி ராமதாஸை. அப்ப நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, RSS பிஜேபி அதிமுக கூட்டணியில் நம்மளுக்கு இடம் இல்லை சொல்ல தைரியம் இருந்துச்சா ஐயா ராமதாஸா? அப்புறம் என்ன இது வந்து கொள்கை சண்டையாது? அப்படி ஏதாவது ஒரு முடிவு இருந்திருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டத்தில் இந்த செயற்குழுவை பொலிட்டிக்கலா நம்ம விமர்சிக்கிறதுன்னு பேசலாம். அப்படி எதுவும் நடக்கல இல்ல குமார். அவர் RSS கைக்கூலின்ட்டாங்க. அப்ப நீங்க திராவிட இனத்திற்காக, தமிழ் சமூகத்திற்காக, சமூக நீதிக்காக எனக்கு சீட்டே தரல, நான் அரசியலை விட்டு விலகிறேன். அதுதாங்க நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஆரோக்கியமான முடிவுங்க. அதுதாங்க தொடக்கமான முடிவு. அப்படி நீங்க முடிவு எடுத்திருக்கீங்களா? கிடையாது. அப்ப கூட்டணி தான் பேச போறீங்க. யார்கிட்ட பேச போறீங்க? வேற யாரு? யாரு? அதாவது நம்மிடம் எது இல்லையோ அதை தேடி தானே போகணும். ஆமா. அப்ப அறிவு இல்லைன்னா அறிவாலயம் தேடி தானே போகணும். அறிவாலயத்தில் போய் முதல்வரிடம் அறிவு பிச்சை வாங்குகள். உங்ககிட்ட நான் போகணுமா அப்படின்றதுலாம் வந்து போகும்ல. அப்படியே போனாலும் அங்க கேட்டு க்ளோஸ். ஆமாமா, அவர் வந்து ஏற்கனவே கதவை அடைச்சிட்டாரு. ஆமா, இந்த நபரை உள்ளே விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது தெரிந்துதான் பாமக இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்னு கழிச்சுக்கிட்டு இருந்தாரு ஐயா. ஆமா, அத வந்து ஒரேடியா இரும்பு கதவு போட்டு மூடி நீங்க இருக்கிற கூட்டணி எந்த காலத்திலும் ஜெயிக்காது அப்படின்ற நிலைக்கு தள்ளி விட்டாரு. நீங்க நியாயமா பார்த்து ஒரு நல்ல சமூக நீதி அடிப்படையில் ஒரு கூட்டணிக்கு வரணும்னு நினைச்சிருந்து இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்தாம ஒரு காம்ப்ரமைஸான ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு உண்மையான சோசியல் ஜஸ்டிஸை நோக்கி நகர்ந்திருந்தா உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸே இன்னைக்கு வேற. அதை நீங்க செஞ்சிருக்கல தவறு நீங்க. ஏன்னா அந்த அற்பத்தனமான குறைந்தபட்ச உங்களுடைய வாக்கு வங்கின்னு சாதிய வாக்கு வங்கியா சுருங்கி போன மனநிலையில் நீங்கள் இருந்ததால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுக திராவிட இயக்க சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் எப்ப ராமதாஸ் ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அவரோடு கூட இருந்த பலரும் முற்போக்காளர்கள் பலரும் இல்ல இதை இப்படியே தள்ளி விட்டுறது நல்லது, அங்கேயே போய் அதுக்குள்ளேயே உருண்டு பிறண்டு சொல்லண்டு அது வீணா போகட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எழுச்சி தமிழர் திரும்ப கூட சமீபத்தில் மேடையில் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இந்த பாமக 2ஆ பிரியுதே, அதில் ஏதாவது ஒண்ணு இந்த கூட்டணிக்கு வந்துட்டால் நீங்க கூட இருப்பீர்களா என்றெல்லாம் கேட்டு பார்க்கிறார்கள். அப்போதும் சொல்லுகிறேன், இப்போதும் சொல்லுகிறேன், எப்போதும் அந்த சாதியவாத மதவாத கட்சிகள் இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க போவதில்லை. அப்படி ஒரு சூழல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஒரு ஃபோர்ஸா எஸ்டாப்லிஷ் பண்றது அப்படின்றது வந்து இல்ல. அதுக்கு சொல்ற காரணம் ரொம்ப முக்கியமான காரணம். எழுச்சி தமிழர் சொல்றது வந்து வெறுமனே தனிப்பட்ட முறையில் ராமதாஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபம், சில சம்பவங்களின் மீதான கோபம் அப்படி அல்ல. சாதியவாத பிளவு சக்தியாக ராமதாசும் பாமகவும் உருமாறி இருக்கிறது. இது தோற்கக்கூடிய கூட்டணியில் இருந்து தன்னுடைய செல்வாக்கை அரிச்சு ஒண்ணும் இல்லாம வீணா போய் கிடக்கு. இப்ப ஜெயிக்கிற கூட்டணியான இந்தியா அலைன்ஸ் கூட்டணிக்குள்ள ராமதாஸ் மாதிரியான நபர்களை உள்ள கூப்பிட்டுக்கிட்டா புத்துயிர் கூறுப்பது எதுக்கு? அதை எதுக்குன்னு வளர்த்து விடுறப்ப அந்த சமூகம் அவ்வளவு ஏன் நம்ம செய்யணும்? குத்துயிராய் கிடக்கும் அந்த ஜீவனுக்கு எதற்காக புத்துயிர் உயிர் கொடுக்கணும்? ஒட்டுண்ணீங்க எதையாவது ஒண்ணு ஒட்டி அந்த சாதியம்ங்கிறது ஒட்டுண்ணி. அது வந்து எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு மதம்ங்கிறத பிடிச்சுக்கிட்டு வளருது இல்ல, அது மாதிரியான கடவுள் நம்பிக்கைங்கிறதுல பிடிச்சுக்கிட்டு வளருது இல்ல, அது மாதிரி ஏதாவது ஒண்ண பிடிச்சுக்கிட்டு வளருவதற்கு இதை பயன்படுத்திட கூடாதுன்னு கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. அப்ப ஆப்வியஸா அவருக்கு அங்க இடம் இல்லை. நீங்க RSS தான் எதிரி அப்படிங்கிறத அன்புமணிய RSS தான் இயக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப RSS காரர் இருக்கக்கூடிய அணியில நீங்க இருக்கக்கூடாது. சரி, அப்ப என்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல அப்படி இல்லைங்க, நீங்க புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். போட்டிக்கு நாங்க வரலாமான்னு விஜய் வருவார். அது இல்ல, பாஜகவோட அன்புமணி கூட்டணியில் இருப்பார், அதிமுகவோட ராமதாஸ் கூட்டணியில் இருப்பார். எதுக்கு இருப்பாரு? அதாங்க, பாமக 2ஆ இருக்கு, அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியா இருக்கு. இதுல பெரியய்யா ராமதாஸ் வந்து அதிமுகவோட தான் சேருவாரு.
சின்னையா அன்புமணி வந்து பாஜகவோட தான் சேருவாரு. அப்ப பாஜகவும் அதிமுகவும் அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருப்பாங்க. இது என்னங்கடா இது என்ன கர்மாந்திரம் கொடுத்த உறவு முறடா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கடா. அப்ப ஐயா அன்புமணி அவர்கள் பாஜக RSS ஓடு பேசி 10 சீட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட சேர்ந்து பேசி ஒரு 10 சீட்டும் வாங்கிக்குவாங்களா? அங்க முட்டும் உன்னைய விட நான் ஒரு சீட்டு கூட கேட்பேன்ல. என்ன பார்த்து வளர்ந்த பையன் நீ 10 சீட் வாங்குவ, நானும் 10 சீட் வாங்குவேன். இதெல்லாம் வளர்க்கிற காலத்துல இல்ல, இதெல்லாம் வளர்க்கிற காலத்துல யோசிச்சிருந்தா இன்னைக்கே போலாம். கையில டேட்டு போடுறதுக்கு விட்டீங்கல்ல, டேட்டு போடும் போதே மண்டையில ஒரு போடு போட்டு என்னடா இது சமூக நீதி பேசுற கட்சியில நம்ம கட்சி நீங்க தட்டி இருக்கணும்ல. நெருப்பு சுடும், தட்டை பயந்துருப்பேன், அக்கினி சுற்றும். கையில டேட்டு போட விடுறது, பையனுக்குள்ள வெறியை ஏத்தி விடுறது, எங்க எந்த குச்சியை எங்க வச்சா பத்திக்குன்னு கத்து கொடுத்தது எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஐயோ இந்த வானரை என்ன சொந்த வீட்லயே தீ வைக்குது அப்படின்னு ஒன்ன மட்டும் குத்துதே குடையுதுன்னு வெளியில வர்றது. அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எந்த காலத்துலங்க இவங்க பின்னாடி நின்னாங்க? அதுல ஒரு சின்ன குரூப்பை இவங்க வந்து மொபிலைஸ் பண்ணி அவங்கள வந்து அரகண்டா மாத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் பெரும்பான்மை வன்னியர்கள் வந்து அதிமுக திமுக பக்கத்துல தானே நிக்கிறாங்க. ஆமா, ஆப்வியஸா நிக்கிறாங்க. இவங்கள பூரா பேத்தையும் அதுலயும் குறைந்தபட்சமா இருக்கக்கூடிய பாமகவுக்கு ஆதரவான வன்னியர்களையும் நேரடியா கொண்டு போய் RSSல சேர்க்கக்கூடிய வேலையத்தான் அப்பாவும் பையனும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதுல வந்து டிஸ்பியூட் வந்த உடனே இப்ப ஒரு பிரிஞ்சு வந்து என்ன செய்ய போறாருங்கிறது தான் கேள்வி. இவரே ஒரு தனி சாகா தான் நடத்திட்டு இருந்தாரு. ஆமா, RSS சாகால என்ன பண்ணா, இப்ப மதுரையில கூட நம்ம பண்ணிட்டு இருக்காங்க போல. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அதை உடனடியா என்னன்னு கவனிக்கணும். அரசு உதவி பெறும் பள்ளிக்குள்ள வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நக்கீரன்ல செய்தி வந்தது. ஆமா, நக்கீரன்ல செய்தி வந்திருக்கிறது. அது ரொம்ப துப்பாக்கி சுடுறதெல்லாம் போலீஸும் பாதுகாப்பு கொடுத்துருக்கு போல. இந்த பலூன்ல சுடுற துப்பாக்கி, பலூன்ல சுடுற துப்பாக்கியா என்ன துப்பாக்கியோ டமால் டுமில்னு வெடிச்சிருக்குது. பார்த்தா பின்னாடி இருந்து பார்த்தா போலீஸ் வேனோட நின்று பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க RSS. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டிய, தடை செய்யப்பட வேண்டிய. ஆமா, இப்ப துப்பாக்கிக்கு பதிலா ஐயா வந்து மண்ணெண்ணெய்க்கானு இவர் தனி சாகா தானே நடத்திட்டு இருந்தாரு. தோட்டத்துல எடுத்து செய்ய கொளுத்து, அதுதான் என் கருத்து. ஐயா ராமதாஸ் ஐயா எரியுதா, கதகதன் இருக்குமே, இருக்கு, எங்களுக்கு இருக்கு. இப்படி ஒரு நிலைமையை நோக்கி பாமக போகணும் அப்படின்னு இப்ப அதிமுக வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க முயற்சி செய்யறாங்க. அதிமுகவே நாடா தொடஞ்சு கிடக்கு, அதை சேர்க்கறதுக்கே அவனால முடியல அப்படின்னு இங்கிலீஷ் பத்திரிகையாளர்கள் பல பேர் சொல்றாங்க. யூடியூபர்ஸ் யாராவது ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்க வேற அதை வேற இங்கிலீஷ் வந்துருக்கீங்க. பண்பற்று படிக்கும் போது ஒரு 4 இங்கிலீஷ் பேப்பரை படிச்சிருப்பாங்க. இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் அவங்க சொல்றாங்க அதிமுக வந்து சேர்த்து அதிமுக மேல ஒரு அளவுக்கு பாசம் இருக்கலாம், விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காக இதெல்லாம் பேசக்கூடாது. எடப்பாடியார்கிட்ட போய் என்னங்க ஓபிஎஸ் சேர்த்துக்கலையா, டிடிவியை சேர்த்துக்கலையா, 4 குத்துக்கு இளைய விஜய் அவர்கிட்ட கொண்டு போய் செங்கோட்டையன் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து விடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம இன்னும் 30 சீட்டு கொடுக்குறோமா 2 சீட்டு கொடுக்குறோமான்னு பேசி காம்ப்ரமைஸா போய் சால்வ் ஆகிறது தெரியல. நீங்க என்னங்க கட்சி நடத்துறீங்கன்னு சித்தப்பாவை நோக்கி கேள்வி கேட்க தெரியாம ஐயா வீட்டுக்கு வர்றீங்க. யாரை கேட்டு வர்றீங்க? கட்சியில ஒத்தாலு செங்கோட்டையில சமாளிக்க முடியாம திருச்சவரு சேர்த்து வைக்க போறாரா? ஏற்கனவே பாமக கூட்டணின்னு பேசி 2 பேரும் ஒன்னா இருந்தப்பயே சண்முகத்தை வர சொல்லி ஒரு பக்கம் ரூட் எடுத்து இன்னொரு பக்கம் பாஜகவை வர சொல்லி, எந்த சண்முகம்? சிவி சண்முகத்தை, இந்த பக்கம் துரைமுருகன் அந்த தரப்புல இருந்து வரக்கூடிய ஆட்கள் பூரா பேட்டையும் பேசி இப்படி 4 பக்கமும் ரூட்டு போட்ட நிலைமையிலேயே எடப்பாடியால ஒன்றும் முடிவெடுக்க முடியல. கடைசி நேரத்துல போனா போகுதுன்னு கூட்டணியில நினைங்க. அதையே பார்லிமெண்ட் வரைக்கும் ஒழுங்கா தக்க வச்சு இடைத்தேர்தலில் கூட ஒழுங்கா நிக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடியல. இவர் கொண்டு வந்து ராமதாஸ் ஐயாவையும் அன்புமணி ராமதாஸையும் சேர்க்கிறாராம். இது வந்து கட்சி அப்படிங்கிறத தாண்டி குடும்ப பிரச்சனையா, பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனை இன்னைக்கு நாளைக்கு தீர போற பிரச்சனையும் கிடையாது. அதனால வெளியில இருக்கக்கூடியவர்கள் பேசி இதுக்கு ஒரு தீர்வும் வரப்போறது கிடையாது. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இது அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது, அங்கீகாரத்தை இழந்துருச்சு. இப்ப இது வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும்தான். பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த மரியாதை தான் எல்லா இடத்துலயும். ஆமா, நீ ரிஜிஸ்டர் பண்ணிருக்க, ரிஜிஸ்டர் நாளைக்கு யார் வேணாலும் பண்ணலாம். 100 பேர் அஃபிடவிட் கையெழுத்து போட தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதுக்கு அந்த ரேஞ்சில் தான் பாமக இருக்கு. அந்த மாபெரும் மகத்தான சாதனையை செய்து கொடுத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் இப்போ தாவேக்கால இருக்காரு. ஐயா அந்த பக்கம் போனதா இருந்தா அவர்கிட்ட மீறிட்டு தான் நீங்க போகணும். ஏன்னா அவர் பேசின ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ராமதாஸே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு அன்புமணியை தூக்கி பிடிச்சேன். அவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. அங்க எங்க போகலாம்னு நினைச்சிடாதீங்க. அடியில பெரிய நெருப்பா சொருகிடுவாப்ல. நீங்க பத்த வச்ச நெருப்பெல்லாம் விட பல மடங்கு நெருப்பு வச்சிருக்காப்ல, சொருகிட்டு. சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொன்னியாமே அப்படின்னு மூஞ்சிலே ஊதுவாங்க. அவங்க ஒரு மாதிரி சைக்கோ. 41 பேரை கொண்டுட்டு மலேசியாவில் டான்ஸ் ஆடுறாங்க. ஆமாங்க. ஆனா பெத்த தகப்பன் தன்னோட மகனை பார்க்க
இங்க இருந்து மலேசியா வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. நல்லது. எந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டகாலம் வரும்? அந்த பக்கம் அப்பாவாலையும் பிரச்சனை, இந்த பக்கம் அப்பாவாலையும் பிரச்சனை. அப்பாவால் கைவிடப்பட்டவர்கள்னு சேர்ந்து அன்புமணியும் விஜய் வேணா சாரலாம். இது நல்ல லாஜிக்கா இருக்கும். இல்ல நீங்க வேணா அந்த கூட்டணியை ட்ரை பண்ணலாம். இல்ல நல்லா இருக்கும்ல. இல்ல இவருக்கு அந்த பக்கம் அப்பா சரி வேணாம். ஒரு டாக்ஸி இல்லங்க, இவரு டாக்ஸிக்கான பையன், இந்த பக்கம் இவரு டாக்ஸிக்கான அப்பா, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா ரெண்டுமே டாக்ஸிக்கான அப்பா தான். எஸ்ஏசி அப்பாவும் பேசினாருன்னா இப்படித்தான் பேசுவாரு. அவர் என்னங்க கதை கேட்கறதுலயே டாக்ஸிசிட்டியா தானங்க மெயின்டைன் பண்ணுவாரு. அம்மா விட்டு பாட்டு பாடிருக்காங்க. ப்ரமோஷனுக்கு என்னென்னலாம் பண்றாங்க. ஆவேக்கா கொடியை காட்டக்கூடாதுன்னு மலேசியாவில் ரெஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அதில் ஒருத்தன் காட்டினா தூக்கிட்டு போய் உட்கார வச்சு லத்தி எடுத்து சருன்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. எவ்வளவு அல்பையா அவங்க இருக்காங்கன்னா, கொடி தானே காட்டக்கூடாதுன்னு சொன்னன்ட்டு மேல் ரோலில் இருக்கிறவனுக்கு சிவப்பு கலர் லைட்டு, மிட் ரோலில் இருக்கிறவனுக்கு எல்லோ கலர் லைட்டு, கீழ் ரோலில் இருக்கிறவனுக்கு சிவப்பு கலர் லைட்டு, பேண்டு கையில் கொடுத்துட்டு லைட்டை ஆஃப் பண்ணிட்டு லைட்டை போட்டு விட்டுறது. இன்னும் இந்த லைட் ஆஃப் பண்ற பழக்கத்தை விடலையா? டார்ச் லைட் அடிக்கிறது தனி, டிக்கெட் பேண்டே வந்து இவங்களுக்கு கலர்ல கொடுத்துடுறது. அங்க லைட் ஆஃப் பண்ண உடனே கொடி கலர்ல சிவப்பு எல்லோ சிவப்புன்னு இருக்கும்ல. எவ்வளவு அல்பத்தனமா அது. இந்த அல்பத்தனத்தை செஞ்சுட்டு இதுல வந்து 2K கிட்ஸ்கள் இதெல்லாம் பூம ரக்கிச்சுடா, கேவலமா இருக்கும்டா. இல்ல பார்த்தாலே சிரிப்பு வரும்டா. எனக்கு என்ன புரியலன்னா, என்ன என்ன நடந்து போச்சு? ஏன் அவ்வளவு பேரும் அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க? மலேசியால போய் தானே நிகழ்ச்சி நடத்தினேன். அவன் என்ன இப்போ உனக்காக டிக்கெட் போட்டு இங்க வந்து ஓட்டு போட போறானா? அப்படியே போடுறவனா இருந்தாலும் அத்தனை பேருக்கு இங்க ஓட்டு இருக்கான். அவன் ஐயோ கீழே இருந்தவனை விடுங்க, இந்த மேல இருந்த வகைரா லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் அப்படித்தான் ஓடுறான். நெல்சன் வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. என்னடா ஆகி போச்சு? இப்ப எதுவும் நடக்காது நடந்து போச்சாடா? அவரே அடுத்து படம் நடிக்க போறாருன்ற டோன்ல தான் பேசிட்டு போயிருக்கிறாரு. என்னமோ அப்படியே விட்டுட்டு வந்த மாதிரி. நீங்க தான்டா சென்டிமெண்ட். சினிமாவில இருந்து கேப்டன் தானே. ஏங்க சொல்லாம கொள்ளாம அஜித் ரிட்டையர்ட் ஆகி தானங்க இருக்காரு. அவரு படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரா? சொல்லல. ஆனா படம் நடிக்கிறத பத்தி ஏதாவது அறிவிப்பு கொடுத்தாரா? வண்டி ஓட்ட போயிட்டாரு. அவர் வாட்டுக்கு ரேஸுக்கு போறாரு, அடிக்கிறாரு, நகர்த்தி போய்கிட்டே இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் அவர் நினைச்சாருன்னா, நான் இப்ப சொல்றேன், அஜித் நினைக்கிறாரு இதே மாதிரி ஒரு ஷோ ஒன்னால முடியாது, ஆனா அஜித்தால முடியும். மதுரையில ஒரு மீட்டிங் நடத்த முடியும். அந்த கூட்டத்துல நீ ஃபேஸ் பண்ணவே முடியாது. நீ மட்டும் இல்ல, அது வந்து அது என்னது, இந்திய ராணுவ படையா வந்தாலும் சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் அவ்வளவு மஜா கேட்டகிரி. அவங்களையே கண்ட்ரோல் பண்ண வேணாம். அவங்களை எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும்? அவன் பாட்டுக்கு அவன் பிள்ளை புட்டி அவன் குடும்பம் குளத்தை பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு வாழ்க்கையை வாழட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வண்டி ஓட்ட போகணும்னு கிளம்பி போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போனாரா? அவர் ஏதாவது செஞ்சாரா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. உனக்கு மட்டும் என்ன இந்த பவுசு? அப்ப நீ வந்து உன்னை பிராண்ட் பில்டிங் பண்றதுக்கும் மார்க்கெட்டிங் பண்றதுக்குமான ஒரு அல்பத்தனமான வேலை தான் இது. இதை புரிஞ்சுக்கிறது தெரியாத அளவுக்கு தர்த்தி கிடையாது இங்க இருக்கிறவன். அவன் எகிரி எகிரி அடிப்பான். எம்ஜிஆர் சினிமால இருந்தா போனாரு. எம்ஜிஆர் அப்படி ஒரு மேடையை போட்டு எம்ஜிஆர் போனார், அவ்வளவுதான். தமிழ்நாட்டு திரையுலகமே நாசமாய் போனது. இனிமேல் யார் எங்களுக்கு பணம் கொடுக்க இருக்கிறார்கள்? நேத்து வந்த பையன் பிரதீப் ரங்கநாதன் கண்டினியூஸா 200 கோடி. பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் தெரியுமா? பேசி பார்த்திருக்காங்க. அவன 10,000 பேர் அப்படி போன தூக்கி போட்டு பிடிப்பான். அவங்க கான்செப்ட் ஒண்ணு நடத்தட்டும், அப்ப தெரியும் தமிழ் சினிமாவை சரக்குன்னு கண்ணை குத்தி விட்டு போயிடுவாங்க. சிவகார்த்திகேயனோட சண்டை போடுறதுலாம் அப்புறம். ஆமா, பிரதீப் ரங்கநாதன் ஃபேன்ஸ் நான் தான் ரசிகர் மன்ற செயலாளரே. எதுக்கு எங்க அண்ணன் சீமான் ஸ்டைல்ல ஒன்னு அழிக்கிறதுக்கு இன்னொன்னு கூட இருப்பேன் நானு. அது சரி, அண்ணன் கண்டுபிடிச்சாரா பிரதீப் ரங்கநாதன் தமிழரா இல்லையான்னு குடிச்சு பார்த்துருப்பாரு. இன்னும் தேவைப்படல அது. தெரியல, ஏதோ ஒரு காரணத்திற்காக காத்திருக்கிறார்கள். அண்ணே ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இவர் 90s கிட்ஸ் தான் வச்சிருக்காரு. யாரு? சீமான். அவர் பிரதீப் 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் அதுக்கு கீழே வந்துட்டாங்க. அந்த பூக்கிஸ் எல்லாம் ஏவி விட்டோம்னா முடிச்சு மொத்தமா கதையை கந்தல் பண்ணிடுவாங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த ஜெனரேஷனுக்கு வரணும். எதுக்கு வரணும்? முடிக்கணுன்றதுக்காக ஐயா ராமதாஸை பத்தி சேர்த்து நீங்க அங்கேயே முடிஞ்சிருங்க. பாமக என்பது எப்படி முடிந்ததோ அதே போல இந்த சகாப்தம் இந்த செயற்குழு கூட்டத்தோடய முடிந்து போய்விடட்டும். திருப்பி ஒரு தடவை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல பாமகவை வலு சேர்ப்பது, பாமகவுக்கு ஒரு அரசியல் இருப்பை உருவாக்குவது, இப்படியான சூழல் சாதியத்திற்கான வழிகோலாக மாறுகிறதை தவிர்த்துட்டு அது ஒரு சமூக மாற்றத்துக்காக முன்னேற்றத்திற்காக நடக்க போவது இல்லை. அப்படிங்கிறதால தான் இந்த கருத்தையும் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கு. அதை மீறி ராமதாஸ் ஐயா அவர்கள், நான் வந்து இந்த தேர்தலில் சீட்டெல்லாம் எதிர்பார்க்கல, ஆர்எஸ்எஸ் புகுந்த வீடும் ஆம புகுந்த வீடும் விளங்காது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என் பையனுடைய வாழ்க்கை சூழல். அந்த பையனை ஒரு கேஸை வச்சுக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்தி எங்கள் கட்சியை சதைச்சு இந்த சோசியல் ஜஸ்டிஸுக்காக நான் வரணும்னு நினச்சிருந்த பாதையை பூரா சீரழிச்சாங்க அப்படிங்கிறத நான் மேடை போட்டு பேச போறேன்னு முடிவெடுத்து நீங்கள் பேசுனீங்க. ஒரு திரைப்பட விளம்பரம் ஒன்று எடுக்கலாம். தியேட்டர்கள் எல்லாத்துலேயும் ஸ்டாச்சுட்டரி வார்னிங் போடுறதுக்கு முன்னாடி
இது முகேஷின் கதை அந்த மாதிரி வந்து இது ராமதாஸின் கதை அந்த மாதிரி அல்லது அன்புமணியின் கதை இது மாதிரி RSS நம்பி என்னமோ போயிட்டாரு அடி போட அன்புமணி RSS நம்பி ஆள் இல்லாமல் போனாரே. இப்ப பாமக அப்படின்றது பாய்காட். RSS நம்பி அழிந்து போன அன்புமணி நல்லா இருக்கலாம். RSS நம்பி அழிந்து போன அன்புமணி நல்லா இருக்கும்ல. அப்படி வந்து ஐயாவே அதை சொல்ற மாதிரி இதை வந்து காப்பாற்ற முடியல அப்படின்னு RSS ஆலயமணியாகிய அன்புமணி அப்படி போட்டு ஐயா நீங்க இறக்கி அடிச்சீங்கன்னா எழுதி வச்சு கூட பேசுங்க, பிரச்சனை இல்லை. அப்பக்கப்ப நீங்க வந்து கண்ணீர் காட்சிகள், அப்பக்கப்ப சில சென்டிமெண்ட்ஸ், அப்புறம் அந்த அடிக்க வந்தது, அவன் மனைவியை தாக்க வந்தது, உங்க அம்மா உங்க கனவுல வந்தது, அதெல்லாம் சொன்னாரு. என்னுடைய தாய் என்னுடைய கனவில் வந்தார்கள், உன்னுடைய பேரன் என்னை இப்படி படுத்துகிறான் என்று என்னுடைய தாயிடம் சொன்னேன். டாடி ப்ளீஸ் டாடி அழுவாதீங்க டாடி. ஸ்ரீ காந்திமதி அக்கா சொல்லி நெஞ்சமெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்களே. ஐயா ஐயா அப்பா தயவு செய்து தூக்கத்தில் அழுவாதீங்கப்பா ப்ளீஸ் பா அப்படிப்பாங்க. ஐயா அன்பு முடியவே சாகிக்க முடியலைங்கய்யா. காந்திமதி அக்கா பேசுறதெல்லாம் கேட்க முடியல. ஆனா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ராம்தாஸ். இதை வந்து நீங்க வந்து ஒரு 2-3 மாசம் முன்னாடியே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சப்பே எங்க அக்காவை நீங்க இறக்கி விட்டுருக்கணும். குறைஞ்சபட்சம் யூடியூப்லயாச்சும் களை கட்டி இருக்கும். ஆமா 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 பாப்பா என்ன நடக்குது.